கடத்தெருல இந்த நபரை பார்த்திருக்காங்க. இந்த நபரோட வண்டியில ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு சொல்லி கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. கடைசியில கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு பைக்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போயிருக்காரு. இதே போலவே கஸ்டமைஸ்டா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க பிறந்த ஒரு தேவையில்ல, ஏற்கனவே நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க. இன்ஜினியர்ஸ் மேலாம் எந்த ஒரு தப்புமே இல்லங்க. டிரைனேஜ்ல போக வேண்டிய தண்ணிலாம் இப்படி ரோட்ல போகுதுன்னா அது தண்ணியோட தப்பு தானங்க. அதுக்குன்னு இதை வடிவமைச்ச இன்ஜினியருக்கு போய் தண்டனை கொடுக்க முடியுமா என்ன? டிராக்டர் பிளஸ் ஆட்டோ இது ரெண்டுத்தையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலவையா ஒரு வண்டி போகுதே. இதை பாருங்க, எப்படிதான் இதை கஷ்டப்பட்டு யோசிச்சு கண்டுபிடிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. பாட்டு பாடிக்கிட்டே குளிக்கணும்னு ஆசைப்பட்ட நம்ம பசங்க மைக்க கொண்டு போய் ஷவர்லயே சொருவிட்டானுங்கன்னா பாத்துக்குங்களேன். பாட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஷவர்ல தண்ணியும் வருதுங்க. ரீசெண்டா ஒரு பதுங்குக்குழி இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நபருடைய வீட்டுல ரைடு வந்திருக்காங்க. அப்போதைக்கு அந்த நபருடைய வீட்டுல எதுவுமே கிடைக்கல. சரி ரெஸ்ட் ரூம்ல போய் என்ன பதுக்க போறாங்கன்னு சொல்லி சரி அதையும் பாத்துட்டு சொல்லி எதர்ச்சியா தான் போய் பாத்துருக்காங்க. கடைசியில டாய்லெட் தூக்கி பார்த்தா உள்ளார ஒரு அண்டர் கிரவுண்டே இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேல அதுக்குள்ள மது பாட்டில்களை எடுத்திருக்காங்க. நம்ம ஆளுங்க லோக்கல் ட்ரெயின்ல வித்தவுட்ல தான் டிராவல் பண்றாங்கன்னு பார்த்தா ஆடுகளையும் ட்ரெயின்ல கட்டி போட்டு வித்தவுட்ல எடுத்துட்டு போறாங்கன்னா பாத்துக்கங்களேன். சரி இதோடையாச்சும் நிறுத்துவானுங்கன்னு பார்த்தா ஒருத்தர் இதெல்லாம் ஒரு படி மேலேயே போய் ஊருக்கு போறப்ப தான் மட்டும் தனியா எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு தாங்கிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த மாடுகளையும் ட்ரெயின்ல ஏத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த மாடுகளுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்தாரோ என்னமோ தெரியல. அடடே இது பர்ஸா இல்ல போனா? சரி பர்ஸை தான் ஓபன் பண்ணி காசு தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா பர்சுக்குள்ள ஒரு மினி போனையும் வச்சிருக்காரு. இவருடைய பர்ஸை அடிச்சா கண்டிப்பா ஒரே கல்லுல 2 மாங்காய் தாங்க. ஏன்னா பணத்தையும் அடிச்ச மாதிரி ஆச்சு, போனையும் திருடுன மாதிரி ஆச்சு. டெக்னாலஜினா கண்டிப்பா இதுதாங்க. ஏன்னா ஊர்ல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஊரே பயங்கர கூட்டமா இருந்ததுனால ஆடுறவங்களுக்கு பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ட்ரோன்ல பணத்தை கட்டி அனுப்பியிருக்கிறான்னு பாத்துக்குங்களேன். இப்போ சொல்லுங்க இது டெக்னாலஜியா தானே? சரி இதோட தான் நிறுத்துவானுங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கீழே உட்கார்ந்து செக் ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட செக் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளுங்களாடா நீங்களா? என்னடா இது ஒரு சேரை லாரியில வச்சு ஏத்துறாங்கன்னு தானே பாக்குறீங்க. ஆனா லாரி டயர்ல ஏறினதுக்கு அப்புறம் கூட இந்த சேருக்கு ஒண்ணுமே ஆகலங்க. நம்ம பயலுங்களோட மூளையே மூலங்க. பேப்பர்ல வச்சாதான் ஆளாளுக்கு புடுங்கிக்கிறானுங்க. இது மாதிரி ஏர்பாட்ஸ் டப்பால வச்சா யாருக்கு தெரிய போகுது? எடுத்து கசக்கி வாயில வச்சமான்னு சொல்லி அண்ணன் போய்கிட்டே இருந்திருக்கிறாப்புல. சரி இதெல்லாம் ஓகே, அந்த ஏர்பாட்ஸை எப்படி தான் சார்ஜ் போடுவாங்கன்னு தானே கேக்குறீங்க. இதுல வேற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுருக்காங்க. சரி இதெல்லாம் எங்கெங்க சார்ஜ் ஏறப்போதுன்னு பார்த்தா உண்மையை சொல்லப்போனா சார்ஜ் ஆகுதுங்க. மாடு வச்சு மாட்டு வண்டி வச்சு உழுது போட்ட இந்த நிலத்துல பைக் வச்சு உழுது போட்டிருக்காங்கன்னா பாத்துக்குங்களேன். மழை காலத்துல வெளியில இருந்த விறகடுப்பு நனைஞ்சு போச்சுங்க. இதனால டாய்லெட்னா என்னன்னே தெரியாத ஒரு பாட்டி இந்த இடத்துல வந்து சமைச்சிருக்காங்க. ஆனா இது கூட தெரியாத நம்ம பசங்க டெக்னாலஜியான சொல்லி ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க. கொடையை பிடிச்சா கை வலிக்குதா? ஏங்க கொடையை பிடிக்கணும்? இப்படி மாட்டிக்கிட்டா ஈஸியா போடுதுல. அதுக்குன்னு இதெல்லாம் ஓவருங்க. நாத்து நடுறப்ப உட்காரத்துக்கு தோணுச்சுன்னா இப்படி கட்டிக்கிட்டா உட்காரவங்க. ஒரே கல்லுல 2 மாங்கானா அது இதுதாங்க. ஜூஸ் மிஷின்ல ஜூஸ் போட்ட மாதிரி ஆச்சு, வியர்த்தா விசிறி விட்டா மாதிரி ஆச்சு. இருந்தாலும் ஒரு காரையே வீணாக்கி இந்த அளவுக்கு ஜூஸ் மிஷின் அதுல போட்டதுக்கு காரணம் யாருங்கிறது தான் தெரியலங்க. குடும்பம் குட்டியோட போகணும்னா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இது மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருக்கணுங்க. டாட்டா பாய் பாய்னு சொல்லி அண்ணன் போய்கிட்டே இருந்திருக்கிறாப்புல.
ரோட்ல யாரா லோக்கல் ட்ரெயினை விட்டதுன்னு தானே பாக்குறீங்க. சரி இதெல்லாம் கட்டி இழுக்கிறது என்னன்னு பயங்கர ஆர்வத்தோட ஒருத்தர் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிருக்காரு. கடைசியில கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா ஒரு டிராக்டர்ல இதெல்லாம் கட்டி இழுத்துக்கிட்டு போயிருக்காங்க.